அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, அன்பு தாய்மார்களே, புனிதமான இந்த ரமதான் மாதத்தின் இனிமையான இந்த வேளையில் உங்களை எல்லாம் இன்றும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. அன்பானவர்களே, இது நல்லோர்களின் நந்தவனம். ஹலீஃபா அல் மஹ்தி புகழ்மிக்க அப்பாசிய வம்சாவளி ஆட்சியின் வம்சாவளி ஹலீஃபாக்களில் ஒருவர் அல் மஹ்தி. இவர் ஹிஜ்ரி 158வது ஆண்டு முதல் 169வது ஆண்டு வரை 10 ஆண்டுகளும் 1 மாதமும் 15 நாட்களும் ஹலீஃபாவாக இருந்தவர். பக்தாதை தலைமையிடமாக கொண்டு நிகழ்ந்த 7 நூற்றாண்டுகளுக்கு உலகத்தில் கொடிகட்டி பறந்த அப்பாசிய வம்சாவளி ஆட்சி என்பது உலகத்துக்கே அறிவொளியை பாய்ச்சிய ஆட்சி என்று ஜவஹர்லால் நேரு அவர்கள் தன்னுடைய கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்டரி என்கிற நூலில் சொல்கிறார். அப்படிப்பட்ட ஐரோப்பாவுக்கு அறிவு ஒளியை பாய்ச்சிய அப்பாசிய கிலாஃபத்தில் அல் மஹ்தி அவர்கள் ஒரு நாள் உமையாக்கள், இஸ்லாத்தை 8 திக்குகளுக்கும் கொண்டு போய் சேர்த்தவர்கள் உமையாக்கள், அவர்கள் சிரியா டமாஸ்கஸை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி நடத்தியவர்கள். அவர்களின் ஆட்சி நடைபெற்ற பகுதிக்கு வருகை தருகின்றார் ஹலீஃபா அல் மஹ்தி. அந்த சாம்ராஜ்யம் எப்படிப்பட்ட சாதனைகளை படைத்தது என்று உலகத்தில் இன்று வரைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய பல அற்புதமான வரலாற்று சின்னங்களை நிறுவிச் சென்றவர்கள் உமையாக்கள். ஹிஜ்ரி 1ஆம் நூற்றாண்டில் ஆட்சி நடத்தியவர்கள். இவர்கள் ஹிஜ்ரி 3ஆம் நூற்றாண்டில் ஆட்சி நடத்தக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட ஹலீஃபா அல் மஹ்தி அவர்கள் உமையாக்களின் ஆட்சி பகுதிக்கு செல்கின்றார். அங்கே டமாஸ்கஸுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய அல் மஸ்ஜிதுல் ஜாமியா, அங்கே இருக்கக்கூடிய ஜும்மா பள்ளிவாசலுக்கு போகிறார். அந்த ஜும்மா பள்ளிவாசலின் எழிலும் அழகிலும் எடுப்பிலும் வனப்பிலும் மயங்கிய ஹலீஃபா அல் மஹ்தி சொல்கின்றார், சபகனா பனு உமையா பி தலாத். 3 வரலாற்று நிகழ்வுகளை நாங்கள் செய்திருக்க வேண்டும், எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்க வேண்டும், ஆனால் உமையாக்கள் எங்களை முந்திவிட்டார்கள் என்று ஹலீஃபா மஹ்தி சொல்கிறார். அந்த பள்ளிவாசலை பார்த்துவிட்டு, அந்த பள்ளிவாசலுக்கு என்ன பெருமை என்றால், பிஹாதல் மஸ்ஜித் அல்லதி லா அலமு அலா வஜிஹில் அர்தி மிஸ்லா, உலகத்தில் இதுபோல் இன்னொரு பள்ளிவாசல் இல்லை என்று சொல்லத்தக்க அளவில் கம்பீரமான இந்த பள்ளிவாசலை அவர்கள் எழுப்பிவிட்டார்கள், எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காமல் போய்விட்டது என்று சொன்னார்கள். அது என்ன பள்ளிவாசல் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இறுதி நாளில் ஈசா நபி அவர்கள் டமாஸ்கஸ் நகரத்தில் வந்து இறங்குவார்கள். வானலோகத்திலிருந்து அவர்கள் வந்து இறங்குகின்ற போது அவர்கள் குங்குமப்பூ கலரில் ஆடை அணிந்திருப்பார்கள், சஃப்ரான். அதுபோல அவர்கள் 2 மலக்குமார்களின் தோள்களில் கையை போட்டுக்கொண்டு பேராசூட்ல வந்து இறங்கின மாதிரி இறங்குவாங்க. பொத்துன்னு கீழே விட மாட்டாங்க, அப்படி நிதானமாக வந்து இறங்குவார்கள். டமாஸ்கஸ் நகரத்தினுடைய வெள்ளை மனாரா பள்ளிவாசலில் வந்து இறங்குவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படி சொல்லுகின்ற போது டமாஸ்கஸ் நகரத்தில் வெள்ளை மனாரா பள்ளிவாசல் என்று ஒன்று இல்லை, பள்ளிவாசலே இல்லை. பிறகு எப்படி மனாரா, அதில் எப்படி வெள்ளை மனாரா? இல்லை. ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லும்போது அந்த பள்ளிவாசல் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்னறிவிப்பை நாங்கள் செய்திருக்க வேண்டும், ஆனால் எங்களுக்கு முந்தியே உமையாக்கள் இந்த பணியை செய்து முடித்து விட்டார்கள். என்ன அருமையாக கட்டியிருக்கின்றார்கள் இந்த பள்ளிவாசலை என்று ஹலீஃபா அல் மஹ்தி அவர்கள் ஒரு விதமான எண்ணத்தோடு சொல்லி காட்டுகிறார். அதாவது எங்களை முந்திட்டாங்கள், அவங்களை நாங்கள் இதை செஞ்சிருக்கணும் என்று அவருடைய உள்ளத்தில் தோன்றிய அந்த எண்ணத்தை அடக்காமல் வெளிப்படுத்துகின்றார். இது முதலாவது. 2வது சொல்கின்றார், வபி நபிலில் மவாலி, எங்களுடைய ஆட்சியிலும் பணியாளர்கள் இருக்கிறார்கள், அடிமைகள் இருக்கிறார்கள். அடிமை முறை என்பது அந்த காலத்தில் உலகம் முழுக்க அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றுதான். இப்போது நடைமுறையில் மெல்ல மெல்ல அகன்று வருகிறது. அடிமைகளை உமையாக்கள் எப்படி தேர்ந்தெடுப்பார்கள் தெரியுமா? தோற்ற பொலிவுள்ள பார்த்தா அடிமைன்னே சொல்ல முடியாது, அவ்வளவு அழகா இருப்பாங்க.
பல மொழிகள் பேசுகின்றவர்களாக இருப்பார்கள். அவர்கள் நல்ல ஆடையை அவர்களுக்கு அணிவித்து விட்டுட்டா அரச குடும்பத்தை சார்ந்தவங்க மாதிரி இருப்பாங்க. அந்த அளவுக்கு தோற்றப்பொலிவு உள்ள அடிமைகளை தேர்ந்தெடுப்பதில் நாங்கள் எவ்வளவோ முயற்சித்தாலும் எங்களுக்கு அப்படிப்பட்ட அடிமைகள் கிடைக்க மாட்டாங்க. ஆனால் உமையாக்களுக்கு அப்படி கிடைத்தார்கள். எங்களை விட இந்த பணியில் அவர்கள் முந்திக் கொண்டார்கள். எங்களுக்கு முன்னோடியாக அவர்கள் விளங்குகிறார்கள். மூன்றாவது சொன்னார்கள், வபி உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. உமர் இப்னு அப்துல் அசீஸ் என்கின்ற ஒரு மாமனிதர் இருந்தார். நேர்மைமிக்க ஆட்சியாளர் இருந்தார். உலகப்பற்றை தன்னகத்தே கொண்டு வாழ்ந்த ஒரு மாமனிதராக அவர் இருந்தார். அரசின் கசானாக்களை நிரப்பினார். தன்னுடைய ஆட்சிக்குட்பட்ட நிலப்பரப்பில் ஏழைகளே இல்லை என்கிற நிலையை உருவாக்கினார். அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் எங்கள் இனத்தில் இருந்து வந்திருக்க வேண்டும். அப்பாசிய கிலாஃபத்தில் எங்க வம்சாவளியில வந்திருக்கணும். ஆனால் அவர் உமையாக்களில் வந்து விட்டார். அந்த பெருமை உமையாக்களுக்கு தான் உண்டு. எங்களுக்கு அப்படி ஒரு ஆள் கிடைக்கல எங்க வம்சாவளியில இருந்து என்று இது நான் மூன்றாவது அவர்களை பார்த்து கிட்டத்தட்ட பொறாமைப்படுகிறோம் என்று கூட அந்த வார்த்தையை சொல்லிக் கொள்ளலாம். சபகனா, எங்களை முந்தி விட்டார்கள் வரலாற்றில் என்று சொன்னா யகூனு வல்லாஹி ஃபீனா மிஸ்லஹு அபதா. எங்களுடைய வம்சாவளியில் அல்லாஹ்வின் சத்தியமாக சொல்கிறேன், உமர் இப்னு அப்துல் அசீஸை போல ஒரு மனிதர் வரவே முடியாது. இப்படி மூன்று விஷயங்களில் உமையாக்கள் எங்களை முந்திவிட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னறிவிப்பை உண்மைப்படுத்துவதில், மிகச்சிறந்த தோற்றப்பொலிவுள்ள அடிமைகளை தேர்ந்தெடுத்து அரசபையை மிக்க எழிலார்ந்த ஒரு சபையாக மாற்றுவதில், மூன்றாவது உமர் இப்னு அப்துல் அசீஸ் என்கிற மனிதரை இந்த உலகத்துக்கு தந்ததில் உங்களை முந்திவிட்டார்கள் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து அப்படியே புறப்பட்டு பாலஸ்தீனத்துக்கு வருகின்றார்கள். பாலஸ்தீனத்துக்கு வந்தால் அங்கே அல் குப்பத்து சஹ்ரா என்கின்ற டூம் ஆஃப் தி ராக் என்கிற பள்ளிவாசல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு சென்றபோது அந்த இடத்தில் இருந்துதான் 1,24,000 நபிமார்களுக்கு இமாமாக நின்று தொழுகை நடத்திவிட்டு அங்கிருந்த ஒரு பாறையில் ஏறி நிற்கின்ற போது அங்கிருந்து கொண்டுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அப்படியே விண்ணுலகத்துக்கு அழைத்து சென்றார்கள். அந்த பாறை இருக்கும் இடத்தில் உமையாக்கள் ஒரு மிகச்சிறந்த பள்ளிவாசலை கட்டினார்கள். அப்துல் மலிக் இப்னு மர்வான் அந்த பள்ளிவாசலை கட்டினார். இன்றைக்கும் அந்த பள்ளிவாசல் மிக எழிலார்ந்த தோற்றத்தில் வீற்றிருக்கிறது. அதனுடைய அழகில் எடுப்பில் மயங்காதவர்கள் யாருமே இருக்க முடியாது. மிக அருமையான கட்டடக்கலையோடு எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய பள்ளிவாசல் அது. இன்றைக்கும் அல் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் ஆண்களும் தொழுவார்கள், பெண்களும் தொழுவார்கள். டூம் ஆஃப் தி ராக் என்கிற பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு வெளியில் இருக்குது. அதிலே பெண்கள் தொழுவார்கள். ஜமாத்தாக தொழுவது, ஜும்மா தொழுகையில பெண்கள் தொழுவார்கள். அந்த கட்டடத்தை கட்டுவதற்கு அப்துல் மலிக் இப்னு மர்வான் விரும்பினார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கள் ஊருக்கு வந்தார்கள், பாலஸ்தீனத்துக்கு வந்தார்கள். வந்து அந்த இடத்தில் கால் பதித்தார்கள். மட்டுமல்ல, 1,24,000 நபிமார்களுக்கு இமாமாக நின்று தொழுகை நடத்தினார்கள். அந்த இடத்தை சும்மா வெறும் இடமாக நான் போட்டு வைக்க மாட்டேன். உலகமே திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு ஒரு அற்புதமான பள்ளிவாசலை அங்கே நான் எழுப்புவேன் என்று சொல்லி அவர் எழுப்பினார். அந்த பள்ளிவாசல் எழுப்புவதற்கு அவர் செய்த செலவு எவ்வளவு தெரியுமா? அவருடைய அதிகாரத்துக்குட்பட்ட மாகாணங்களில் வளமிக்க ஒரு மாகாணம் எகிப்து. இன்றைக்கு வரைக்கும் வற்றாத ஜீவ நதியை தன்னுள் தாங்கி இருக்கக்கூடிய ஒரு நாடு எகிப்து. நைல் நதி அது ஓடத் தொடங்கிய நாள் முதல் ஒரு நாளும் வற்றியதில்லை. அப்படிப்பட்ட வளங்குடிக்கக்கூடிய மாகாணம் எகிப்து. அங்கிருந்து வரக்கூடிய டாக்ஸ், அங்கிருந்து வரக்கூடிய வரி உமையாக்களுடைய ஆட்சி வளமிக்க ஆட்சியாக திகழ்வதற்கு காரணமாக அமைந்திருந்தது. அந்த எகிப்து நாட்டினுடைய 9 ஆண்டுகால வருமானத்தை, டாக்ஸ 9 ஆண்டுகால வரியை சேமித்து இந்த டூம் ஆஃப் தி ராக் என்கின்ற பாறை குவி மாடம், அல் குப்பத்து சஹ்ரா என்கின்ற அந்த பள்ளிவாசலை அப்துல் மலிக் இப்னு மர்வான் கட்டினார். அதை பார்த்துவிட்டு ஹலீஃபா அல் மஹதி சொல்லுகிறார், அந்த 3 மட்டுமல்ல, 4வது இதுவும் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை அப்துல் மலிக் இப்னு மர்வான்
இந்த கட்டடக் கலையினுடைய நுட்பத்தில் காட்டியிருக்கிறார். இதற்கு செய்யக்கூடிய செலவுகளில் காட்டியிருக்கின்றார். இதெல்லாம் நாங்க பண்ணியிருக்கணும். வரலாற்றில் 7 நூற்றாண்டுகளுக்கு உலகத்தினுடைய சரிபாதி நிலப்பரப்பை 2 கோடி சதுர மைல்களை ஆண்டவர்கள் அப்பாசியாக்கள். ஹாரூன் ரஷீத், மாமூன் ரஷீத், ஹலிஃபா அல் மஹதி, இப்படி மிகச்சிறந்த ஆட்சியாளர்களால் அந்த பாரம்பரியம் நிலை பெற்றது. பகதாதுக்கும் மதீனாவுக்கும் சாலை போக்குவரத்தை எளிமைப்படுத்தியவர்கள், அதன் மூலம் வருமானத்தை பெருக்கியவர்கள். இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய சுமார் 40க்கும் மேற்பட்ட நாடுகளை ஒரு கொடையின் கீழ் ஆண்டவர்கள் அப்பாசியாக்கள். அவர்களுக்கு ஒரு இயக்கம், இதையெல்லாம் நாங்கள் அல்லவா செய்திருக்க வேண்டும் என்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை இப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்கின்ற ஆசை எங்களுக்கு உண்டு. ஆனால் என்ன செய்வது? வரலாற்றில் உமையாக்கள் எங்களை முந்திவிட்டார்கள் என்று ஹலீஃபா அல் மஹதி அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த தகவலை வரலாற்று பேரறிஞர், திருக்குரானின் விரிவுரையாளர் இமாம் இப்னு கசீர் அவர்கள் தன்னுடைய அல் பிதாயா வன் நிஹாயா என்கிற நூலில் பதிவு செய்கின்றார். அன்புக்குரியவர்களே, வரலாறு சில மனிதர்களுக்கு வாய்ப்பளிக்கும். அந்த வாய்ப்பை அந்த மனிதன் தவறவிட்டால் இன்னொருவனுக்கு அந்த வாய்ப்பை வழங்கிவிட்டு வரலாறு போய்கொண்டே இருக்கும். வரலாறு யாருக்காகவும் காத்திருக்காது. எனவே உமையாக்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டார்கள். வரலாற்றில் அவர்கள் நிலை பெற்றார்கள். எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும். அல்லாஹ்